மீண்டும் இந்த லெந்து நாட்களின் தொடர்ச்சியான வேத வசனங்களை உங்களுக்கு சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு பாராட்டின தயவுக்காக தேவனை துதிக்கிறேன். கடந்த 37 நாட்கள் ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு நாளை ஆண்டவர் தந்ததற்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நேற்றிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு செய்தி தொடங்கினேன். 2 நாட்களாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். தொடர்ச்சியாக நாம் ஆண்டுடைய வார்த்தையை வாசித்து வருவது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அன்பு வெளிப்பட்ட விதம், யாரையெல்லாம் அவர் நேசிக்கிறார். மனிதர்களை நேசிப்பார்கள், புறக்கணிப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எந்த அளவுக்கு தமது அன்பை எல்லாரிடத்திலும் வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதை தான் இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன். ஒன்று, ஆயக்காரர் யார், பரிசேயர் யார், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று. நேற்றைய தினத்தில் நீங்கள் பார்க்கும்போது 2 கூட்டம், பரிசேயர் யார், வேதபாரகர் யார், அவர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பது. இந்த 2 வசனத்தோடு சேர்ந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை விளக்கிச் சொல்ல விரும்புகிறார் வேதத்தில் மூலமாக. இது அன்றைக்கு அவர் நேரடியாய் சொன்னார். இன்றைக்கு வேதத்தின் மூலமாய் நானும் நீங்களும் புரிந்து கொள்வதற்காக இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதன் மூலம் ஆண்டவருடைய பார்வை என்ன, நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவர் இயேசுவின் மனப்பான்மை என்ன, நாம் எப்படி செயல்பட வேண்டும், ஆண்டவர் எப்படி அவருடைய அணுகுமுறை காணப்பட்டது, நாமும் கூட மனித சமுதாயத்தில் பழகும்போது நம்முடைய அணுகுமுறை என்னவாய் இருக்க வேண்டும், ஆண்டவர் எப்படி பார்த்தார், எப்படி பேசினார், எப்படி சொல்லிக் கொடுத்தார், அதே போல நாமும் நமது வாழ்வை தெளிவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சம்பவத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். 3ஆம் வசனம், அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, பேரபிள், ஒரு ஓமையாக, ஒரு புரிந்து கொள்ளும் வண்ணமாக. ஆண்டவர் எப்பவுமே சர்வ ஞானம் உள்ளவர். ஒரு சம்பவத்தை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அதை ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்வதற்கு தான் அவர் இந்த வார்த்தைகளை வேதத்தில் சொல்லி இருக்கிறார். இது கடினமானது ஒன்றுமில்லை. இதை ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுடையவர்களுக்கு, இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று யோசிக்கிறவர்களுக்கு ரொம்ப சுலபமாய் அறிந்து கொள்ள முடியும். என்ன சொல்லுகிறார்? 4ஆம் வசனம், உங்களில் ஒரு மனிதன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. 100 ஆடுகள். அப்போ இந்த வார்த்தை தொடங்கும் போதே நமக்கு தெரியுது, ஒரு மனுஷன், அந்த மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்ததுன்னா இவன் ஒரு நல்ல வசதி படைத்தவன். ஒருத்தவங்களுக்கு 10 ஆடுகள் இருந்தாலே அவர்கள் அதிலிருந்து முன்னேற முடியும், வசதியை வளர்த்து கொள்ள முடியும், தங்களுக்கு ஏற்றபடி பயன்படுத்தி கொள்ள முடியும். அதிநிமித்தம் ஏராளமான நன்மைகள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்ப இந்த இடத்தில் ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் என்றால், ஆடுகள் வைத்திருக்கிற ஒரு மனுஷன்
அப்ப அவன் யாரு? ஒரு மேய்ப்பனாக தான் காணப்பட முடியும். ஆடு எல்லாரும் ஆடை வச்சுக்க முடியாது. ஒரு ஆடு 2 ஆடு வளர்க்கலாம். ஒரு கூடுதலான ஆடுகள் வைத்திருக்கும் போது அவர் ஒரு மேய்ப்பன். மேய்ப்பன் என்றால் யார்? பொறுப்புள்ளவன் என்று சொல்லலாம். கடமை உள்ளவன். அவனுக்கு பொறுப்பு அதிகமா இருக்கு. அவன் அதிகமா கஷ்டப்படணும். அவன் நிறைய பிரயாசப்படணும். இருக்கிறதை பாதுகாக்க, அதை இன்னும் வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு போக, இன்னும் தங்கள் வாழ்க்கையில் மேலே வருவதற்கு முயற்சிக்க பிரயாசப்பட வேண்டும். எனவே இவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. இவன் ஒரு மேய்ப்பன். எல்லாரும் மேய்ப்பன் என்று அழைக்க முடியாது. ஆடுகள் என்றால் மேய்ப்பன் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அந்த வசனத்தை பாருங்க. 100 ஆடுகள் இருந்தது. அவைகளில் ஒன்று காணாமற் போயிடுச்சு. போனால் காணாமற் போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். ஆடுகள் காணாமற் போயிடுச்சு. அப்ப அவன் என்ன செய்வானா? இருக்கிற 99 ஆடுகளையும் அப்படியே விட்டுட்டு, வனாந்தரத்திலே விட்டுட்டு என்ன செய்வான்? காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. ஒருவேளை ஒரு நல்ல மேய்ப்பனும் உண்டு, மேய்ப்பன் என்று பெயர் அளவில் இருக்கிறவனும் உண்டு. இதை யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வார்த்தை வார்த்தையாய் படிக்கும்போது இதனுடைய விவரங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த ஆடுகள் என்பது என்ன? மனிதன், ஆத்துமாக்கள். மேய்ப்பன் என்பது ஒரு பொறுப்புள்ள மனுஷன். இதை இப்படியே சொல்லலாம். மேய்ப்பன் யார்? ஆண்டவராகிய இயேசு. ஆடு யார்? ஆத்துமாக்கள், ஆடுகள், மனிதர்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் ஒரு பொறுப்புள்ள மேய்ப்பனாக இருக்கிறார். பொறுப்பான மேய்ப்பனாக காணப்படுகிறார். அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, ஆடுகள் காணாமல் போயிடுது. ஆடுகள் காணாமல் போயிடுச்சு. மனிதர்கள் காணாம போயிடுறாங்கன்னு சொன்னா அவங்க அவர்கள் விரும்புகிறபடி வாழ்க்கை, இஷ்டம் போல் வாழ்கிற வாழ்க்கை, தங்களுக்கு பிரியமான வாழ்க்கை. அப்ப ஆடு என்ன செய்யும் பாருங்க. ஒருவேளை ஒரு 100 ஆடு இருந்தது அந்த இடத்துல. ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அப்ப காணாம போயிடுச்சுன்னா அந்த ஆடு திரும்பி வராது, திரும்பி வர முடியாது. ஒரு பூனைக்குட்டி எடுத்துங்க. ஒருவேளை பூனைக்குட்டி காணாத போயிடுச்சுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் வரும்போது திரும்பி வந்துடும். எந்த வீட்டில் இருந்தது அங்க வந்துடும். ஒரு புறாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். புறா, அந்த புறாவை நீங்க ஒரு இடத்துல இருந்து விடுங்க. ஒரு நாள் வரும்போது எந்த இடத்திலிருந்து போனது அங்கே திரும்பி வந்துவிடும். இப்படி சில ஜீவராசிகள் இருக்கிறது. தான் அந்த இடத்துக்கே வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனா ஆடு பாருங்க, அது ஒருவேளை மேய்ப்பனை விட்டு விலகி சேர்ந்து மேயக்கூடிய இடத்திலிருந்து ஒன்று அப்படியே காணாம எங்கேயோ போயிடுச்சு. மேய்ப்பன் கவனக்குறைவு என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கும்பலை ஒரு ஆடு 2 ஆடு வச்சிருந்தா அந்த மேய்ப்பன் அதை கூட பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஒரு குழுவாக கும்பலாக நிறைய இருக்கும்போது அந்த ஆடு கூடவே இருந்துகிட்டு தெரியாத வேற வேலி பாய்ந்து அல்லது வேற பக்கம் அப்படியே போயிட்டு இருக்குமானால், ஒரு வேளை அந்த ஆத்துமா தவறா போயிடுச்சுன்னா அதை திருப்பி வர முடியாது. அப்ப காணாமற் போன ஆட்டுக்கு ஆபத்துக்கள் காத்திருக்கிறது. வேற யாராவது அந்த ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போய் அச்சிருவாங்க. அந்த ஆடுகளை கொண்டு போயிட்டு தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்படி இருக்கும்போது மேய்ப்பன் என்ன பண்ணுவான்? ஆடு திரும்பி வர முடியாமல் தத்தளிக்கிறபடியினாலே இந்த ஆட்டுக்காக பாரப்படுகிற மேய்ப்பன் என்ன செய்வான்? அந்த வசனத்தின்படி மற்ற ஆடுகளை அப்படியே வனாந்தரத்தில் விட்டுவிட்டு அல்லது மற்ற ஆடுகளை தொழுவத்தில் வைத்துவிட்டு
காணாமற் போன ஆட்டை தேடி போவான். எவ்வளவு பிரயாசம் பாருங்க, எவ்வளவு அலைச்சல் இருக்கும், எவ்வளவு கவலை இருக்கும் அவனுக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஏன்னா அந்த ஆட்டின் அருமை அவனுக்கு தான் தெரியும், அந்த ஆட்டினுடைய தன்மை அவனுக்கு தான் தெரியும். அவன் தேடி போவான். அதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் பார்க்கும்போது நிறைய வசனம் இருக்கு. 119 சங்கீதம் 176 வசனத்துல, சங்கீதம் 119 176 ஒரு வசனம் இருக்கிறது. மனுஷன் காணாமற் போன ஆட்டை போல இருக்கிறவன். அதை வாசிக்கிறேன் பாருங்கள். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒரு ஆடு எப்படி காணாமல் போனதோ அதை போல நானும் வழி தப்பி போனேன், போயிட்டேன். மேய்ப்பனை விட்டு போயிட்டேன், பாதுகாப்பான இடத்தை விட்டு போயிட்டேன், நல்ல உணவு இருக்கிற இடத்தை விட்டு போயிட்டேன், நல்ல ஒரு ஐக்கியமாய் இருக்கிற இடத்தை விட்டு நான் தூரம் போயிட்டேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் இந்த மனிதன், ஆண்டவரே என்னை தேடுவீராக, நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறேன், உங்க கிட்ட வர முடியல, காணாமற் போன ஆட்டை போல. ஆனால் என்னை தேடுனீங்கன்னா நான் உங்ககிட்ட வந்துருவேன், உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளுவேன், உமக்கேற்றபடி நான் மீண்டும் இருப்பேன். இப்படிதான் பிரியமானவர்களே, இந்த வசனம் நிறைய இருக்கு, நாள் வரும்போது சொல்லுகிறேன். நாம் ஆண்டவரை, நம்மை படைத்த தேவனை விட்டு நாம் தூரம் போயிட்டோம். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நம்மை தேடி வந்தார். அவர் எப்படி ஒரு மேய்ப்பன் பல பிரயாசப்பட்டு பல பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த ஆடை தேடி போனானோ, அதே போல பரலோகத்தின் தேவன் இந்த பூமிக்கு வந்து நம்மை தேடி வந்தார். இன்னும் நிறைய காரியம் செய்தார். அதை அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற அருமை தேவ ஜனமே, நாம் இப்பொழுது நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லலாம். நாம் தனிமையாக்கப்பட்டோம், நாம் தூரமாக்கப்பட்டோம், நாம் வழி விலகி போனோம், திரும்பி வர முடியவில்லை, பாதுகாப்பற்று கிடக்கிறோம், வாழ்க்கையில் உடைந்து கிடக்கிறோம். நம்மை தேடி வந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். இப்ப இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க எங்க இருக்கீங்க? ஆண்டவர் இப்பொழுது உங்களை தேடி வருகிறார். அவர்கிட்ட வந்துருவீங்களா? மீண்டும் அடுத்து என்ன நடந்தது நாளைக்கு பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமையான ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். காணாமற் போன ஆட்டை போல நாங்கள் எங்கேயோ போயிட்டோம். எங்களை தேடி வந்து, எங்களை விசாரித்து, எங்களை ஆதரித்து, எங்களுக்கு அன்பு செலுத்தி, சாத்தானின் பிடியிலிருந்தும் தீமையான காரியத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்து நடத்துகிற தெய்வமே, நடத்தின தேவனே ஸ்தோத்திரம். இந்த அன்பை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளட்டும், உங்க சத்தத்தை கேட்கட்டும், கீழ்ப்படியட்டும், ஒப்பு கொடுக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.